கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 20 கோடி வசூல் பெற்று ரஜினி முருகன் முதலிடம். ரஜினி முருகன் படத்தோட வசூல் கணக்கை பார்த்து விநியோகஸ்தர்களும் தேட்டருக்காரங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைறாங்களோ இல்லையோ, பல ஹீரோக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயனுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைச்சதுதான் அவங்களோட அதிர்ச்சிக்கு காரணம்னு கோலிவுட்ல உள்ள டீ கடைகள்ல கூட உதவி இயக்குநர்கள் அலசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா திரையுலகத்துல ஒரு வாரம் முடிஞ்ச பின்னாடிதான் படங்களோட வசூல் விவரத்தை ஓரளவுக்கு கணக்கிட்டு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் தமிழ் திரையுலகத்துல எந்த ஒரு திரைப்படத்துக்கும் பைசா விவரத்தோட யாரும் கணக்க சரியா சொன்னதே இல்லை. எல்லாமே ஒரு தோராய கணக்கு தான். அந்த விதத்துல ரஜினி முருகன் 21ஆம் தேதி முதல் வார முடிவுல சுமார் 20 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு படம் 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டு 3வது முறை சரியான தேதியில வெளியாகி வசூலிச்சதா தமிழ் திரையுலகத்துல வரலாறே இல்ல. அந்த சென்டிமெண்ட்டையும் இந்த படம் உடைத்ததையும் சிலர் குறிப்பிட்டு சொல்றாங்க. ரஜினி முருகன் படத்தோட வெற்றியால சிவகார்த்திகேயனோட அடுத்த படங்களுக்கு இப்போவே தனி மவுசு கூடிடுச்சு. அந்த 2 படங்களையும் சிவகார்த்திகேயனோட நெருங்கிய நண்பர் தயாரிக்கிறாருன்றது கூடுதல் தகவல்.